ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்கன்னு நாங்கள் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆக்சிஸ் பேங்கோடைய அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்ன, இந்த பங்கை பற்றின முக்கியமான சில விவரங்கள் இருக்குது. டிவிடெண்ட் எந்த மாதிரியான ரேஷியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் இந்த பங்கினுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது டிசம்பர் 1993 துவங்கப்பட்டது. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் துபாய் ஏரியா முதல் கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க. அபுதாபி, ஷார்ஜா இந்த மாதிரியான ஏரியாக்கள் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இது ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரைவேட் செக்டார் பேங்க்கில் இது 3வது பெரிய வங்கியாக இருந்துகிட்டு இருக்கு. கிரெடிட் கார்டு இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதிக அளவில் ப்ரொவைட் பண்ணுறதுல 4வது இடத்துல இருக்கிறாங்க. 5% மார்க்கெட் ஷேர் வந்து டெபாசிட்ஸில் இருக்குது. 5.5% மார்க்கெட் ஷேர் வந்து அட்வான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் உங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வரிசையில் 2025 5700 பிரான்ச்சஸ் இருந்தது. இப்போது 2026 6110 டொமஸ்டிக் பிரான்ச்சஸாக வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸும் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஏடிஎம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12838 ஏடிஎம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சர்வீசஸ். அண்ட் இவங்களுடைய மேஜர் கவரேஜ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபீல்டில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிசிக்கல் கஸ்டமர்ஸ் மெட்ரோவில் 30%, செமி அர்பனில் 28%, அர்பன் 23%, ரூரலில் 19%. ஸோ மெட்ரோ பொறுத்த வரைக்கும் 30% வந்து கவரேஜ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய வருவாய் ரெவன்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2022 68,000 கோடி, அடுத்தது 2023 87,000 கோடி, 2024 1,12,000 கோடி, 1,27,000 கோடி, லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2026 1,32,538 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. எந்த ஒரு பங்கா இருந்தாலும் இந்த மாதிரியான கன்சிஸ்டண்டா இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 14,000 கோடியா இருந்திருக்கு. 2023 குறைஞ்சிருச்சு, 10,855 கோடி. 2024 26,427. அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு எகெயின் 2026 26,497 கோடி அப்படிங்கிற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போன வருஷத்தோட இந்த வருஷம் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. எந்த ஒரு பங்காக இருந்தாலும் நம்ம பார்க்குற முதல் விஷயம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.9 இருந்தது 2022. 2023 8.3. 2024 தான் அதிகபட்சமாக 16.8. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டு தான் வந்திருக்கு. 2025 14.9, அடுத்து 2026 12.27. ஸோ இது வந்து பெரிய அளவில் சாதகமான விஷயமா பார்க்கப்படாது. என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல், மூலதன முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,13,292 கோடி ரூபாய். இன்றைய ஒரு பங்கின் விலை 1,328 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில். இதனுடைய ஹை 1,418, லோ 1,041. ஸ்டாக் பிஇ ரேஷியோ 14.9 இருக்கு. இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ கிடையாது. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த ஒரு பங்கு வந்து ஒரு ஹைலைட்டான பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புக் வேல்யூ 712. இப்போ புக் வேல்யூ விட இப்போ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் 0.08%. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் கம்மின்னு தான் சொல்லணும். அதுக்கும் ஒரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் அடுத்ததாக நம்ம இருக்குது. ROCE 6.24. இது ரொம்பவே கம்மியான ஒரு வேல்யூ தான் ROCE. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 13.1ங்கிறதும் ரொம்ப கம்மி தான். இந்த ரெண்டு விஷயம் தான் அதிகமாக பார்ப்போம். இந்த ரெண்டுமே இந்த ஆக்சிஸ் பங்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2. இந்த டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே ஆவரேஜாக ₹1 தான் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்டை நம்பி டிவிடெண்டுக்காக மட்டுமே வாங்குற சில பங்குகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பங்குகள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பங்கை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 27,000 கோடி. டெப்ட் ஆன் ஈக்விட்டி 7.4. நார்மலான பங்குகளுக்கு வந்து நம்ம அந்த டெப்ட் ஆன் ஈக்விட்டி பெர்சன்டேஜ் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கை பொறுத்த வரைக்கும் லோன் கொடுக்கறது வாங்குறது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம மைனஸாகவும் பார்க்க வேணாம், பாசிட்டிவாகவும் பார்க்க வேணாம், நியூட்ரலாகவே விட்டுருங்க. எவ்வளோ கடன் விகிதங்கள் இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,56,431 கோடி ரூபாய் கடன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்துட்டோம். இயர்னிங் பெர் ஷேர் 89.4. CAGR வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 9%,
5 வருஷத்தில் 12%, லாஸ்ட் 1 இயரில் 21%ங்கிறது நல்ல சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ அந்த ஒரு வருஷத்தில். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அந்த 11க்கு மேலே அப்படியே ஆவரேஜாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரில் 13% கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2025 இருந்ததை விட ஜூன் 2026 குறைஞ்சிருக்காங்க. 7.87% தான் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே இப்போ குறைஞ்சுதான் இருக்காங்க. 42.5 இருந்தது, இப்போ 39.91 இருந்துகிட்டு இருக்கு. டிஐயுமே வந்து ஆவரேஜ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. பப்ளிக் கிட்ட இப்போ 2026 படி 9.52% இருக்கு. எல்லாரும் எல்லா ஷேர்லையுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம், இதனுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை 8,36,818 பேர் இந்த பங்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 2025 8,63,000 பேர் வச்சிருந்தது, இப்போ 8,36,000 பேரை குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. சரி, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் காம்படிட்டர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இவங்க எல்லாமே இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே எவ்வளோ வந்து வருமானம் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே க்ரீனில் தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்தில் இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு 8.9% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 7 வருஷமாக வச்சிருக்கவங்களுக்கு 8.4%, 5 வருஷமாக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு 11.5%, 3 வருஷமாக வச்சிருக்கவங்களுக்கு 11.25%, 1 வருஷமா ஹோல்டு பண்றவங்களுக்கு கூட 14.58%. ரொம்ப வந்து டாப் லெவல் கிடையாது. பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்டோட கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு, பட் நெகட்டிவ்ல இல்லை. இந்த பங்கினுடைய அட்வான்டேஜஸ், அதாவது சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 5 வருஷத்துல 29.6 CAGR இருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது கேபிட்டல் ரெடியூஸ், அதாவது ப்ரைஸ் வந்து ரெடியூஸ்னு பார்த்தீங்கன்னா 73.7 இருந்து 43.2 டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் அப்படிங்கிறது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியே வந்து மைனஸ் தான் நான் சொல்லுவேன். பட் இவங்க வந்து இதில் ஹைலைட் பண்ணல. லோ கவரேஜ் ரேஷியோ அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் லைபிலிட்டிஸ் மற்ற மாதிரியான விஷயங்கள், அஃபீஷியலான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இல்லை, ஏன்னா இந்த பங்கு வச்சிருக்கவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்ற விஷயங்களை பார்க்கும்போது டாப் லெவலும் இல்லை, ரொம்ப லோயஸ்ட் லெவலும் இல்லை, ஒரு மிட் ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதற்கு பிறகு எந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். அடுத்து எந்த பங்கை பற்றின அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.